Should you learn React in the AI era? இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் டெவலப்பர்ஸ்க்கோ சரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ சரி இல்லை நான் கெரியரை ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ ஏஐ டூல் வந்து நிறையவே பண்ணுது, கோடிங்லாம் நிறையவே பண்ணுது, நான் இன்னமும் ரியாக்ட் படித்தா இது ஒர்த்து தானா? ஸோ அப்படிங்கிறதுக்கான ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் ஏன் நம்ம படிக்கணுமா வேணாமா என்னங்கிறத. ஸோ ஒன்றுன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கு யாருக்கு இந்த வீடியோ வந்து டவுட்டாக இருக்குது, கெரியர் ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஒன்று என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட்னா என்னன்றதை பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ட் வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிறிஸ்டல் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ரியாக்ட்டுங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ இது வந்து இப்போ மெட்டான்றவங்க வச்சுருக்காங்க, முன்னாடி அதாவது அவங்க பேர் வந்து ஃபேஸ்புக். ஸோ 2013 கிரியேட் பண்ண போடுது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இன்டர்ஃபேஸஸை வந்து கிரியேட் பண்ணுறது, ரீயூசபிள் காம்பனன்ஸாக லைக் காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இதனால தான் அது வந்து ரியாக்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த காம்பனன்ஸ்றத பேசிக்காக வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ ஒன்று வச்சுட்டா நம்ம அதை எடுத்து வந்து திருப்பி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அதான் விஷயம். ஸோ இந்த ரியாக்ட்டுங்கிறது இன்றைக்கி வந்து வளர்ந்தது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ரியாக்ட்னால செய்யப்பட்டது இருக்குது. ஸோ ஒரு பேசிக்காக டாப் சைட் சொல்லணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஏர்பிஎன்பி, ரெடிட், லிங்க்டின், இந்த லிஸ்ட்டு வந்து இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ ஆனால் நிறைய வெப்சைட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் சைட்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா 2024 ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட டெவலப்பர் சர்வே இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து எடுத்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியாக்ட் தான் வந்து மோஸ்ட் யூஸ்ட் வெப் ஃப்ரேம் ஒர்க் இந்த வேர்ல்டு. ஸோ அதாவது கண்டினியூஸாக 3 டைம் வாங்கியிருக்காங்க. பேசிக்காக 2022, 23, 24 இந்த 3 டைமும் கண்டினியூஸாக டாப் யூஸ் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னால் அது வந்து ரியாக்ட் தான். ஸோ இது வந்து ஏதோ வந்து கடந்து போகிற டெக்னாலஜி அப்படின்றது கிடையவே கிடையாது. இது வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ரியாக்ட் வந்து இங்கே ஸ்டாண்டர்டாக வந்து இருக்குது. ஸோ மாடர்ன் வெப்புக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதில் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நமக்கு வந்து டவுட் வரலாம். சரி, ரியாக்ட்னா இது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏஐ டிஸ்கிரிப்ஷன் வந்து உண்மையிலே வந்து ரியலா இல்லை ஹைப்பா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஏஐ வந்து நல்லா கோட் எழுதுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பயப்படுறது ஓகே, இது நியாயமான ஒரு ஒன்று தான், நான் அதை ரெஸ்பெக்டும் பண்ணுறேன். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தோம், உங்களோட ஜாப் வந்து ஏஐ வந்து எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே நம்ம நிறைய கிளியர் கட்டான விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணோம் எல்லாம் பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் வந்து GitHub Copilot, ChatGPT, கிளாடோ இல்லை ஏதோ ஒன்று அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்யூனாக வந்து நான் சொல்கிறேன் கோடு வந்து நல்லாவே ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட காம்பனன்ட்ஸு, லாஜிக்கு, இந்த பாய்லர் பிளேட் எழுதுறது, சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஜூனியர் டெவலப்பர் நிறைய நேரம் எடுத்துப்பாங்க. பட் அதை வந்து ஏஐ வந்து சூப்பராகவே பண்ணிடுது. ஸோ ஓகே, பட் இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏஐ வந்து எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்மளோட காம்ப்ளெக்ஸாக ஏதோ ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ் வந்து அதால் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ ஏஐ வந்து எதை டீபக் பண்ண முடியாது அப்படின்னா யூஐ பிஹேவியர் வந்து ஏன் வந்து இப்படி அடுக்குது, ப்ரொடக்ஷனில் வந்து ஏன் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் சில இடத்துல வரதை வந்து ஏஐயால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏஐ வந்து ஜஸ்ட் ஒரு டூல். ஒரு வேகமாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு வேகமான ஒரு டைப்பிஸ்ட்டு. பட் அந்த டைப்பிஸ்ட்டுக்கு வந்து தெரியவே தெரியாது என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறது. அது என்ன டைப் பண்ணணும்னு தெரியலன்னா அந்த டைப்பிஸ்ட் எவ்வளோ வேகமாக அடித்தாலும் அது வேஸ்ட்டு தான், யூஸ்லெஸ் தானே. ஸோ இதனால் வந்து நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி வந்து ரியாக்ட் வந்து ஒர்க் ஆகுது, எந்த லாங்குவேஜில் பேசினா அதுக்கு புரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏஐ வந்து ஒரு டூலு, அதுலேருந்து உங்கள்கிட்ட பட் நீங்கள் தான் வந்து அதுக்கான டூல். ஏஐக்குமே நீங்கள் தான் அதுக்கான ஒரு டூலு. ஸோ கரெக்டாக எடுத்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ரைட்டு, இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஏன் வந்து இன்னமும் வந்து ரியாக்ட் வந்து ஜெயிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரியாக்ட் யூஸ் பண்ணணும், ஏன் வியூ இல்லை, ஆங்குலர் இல்லை, ஸ்வெல்ட் இல்லை வெறும் வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட் கூட யூஸ் பண்ணலாமே, எதனால் வந்துட்டு ரியாக்ட் வந்து ஜெயிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ரீசன் வந்து முக்கியமான ரீசன் இருக்குது. நான் ஒன்று என்னன்ற அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ மேசிவான ஜாப் மார்க்கெட் இருக்குது. ஸோ ரியாக்ட் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னாலே ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய ஜாப் போஸ்டிங் இருக்கும். ஸோ மில்லியன்ஸ் கணக்கில் இருக்குது. குளோபல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் கணக்கில் இருக்குது. ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ண போகிறாங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் வாண்ட் பண்ணுற ஒரே ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா ரியாக்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஏஐ டூல்ஸ் வந்து நீட் ரியாக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணுற கோடு இருக்குல்ல, ஸோ அது வந்து ரியாக்ட் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பட் கம்பெனிஸ் வந்து எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரியாக்ட் டெவலப்பர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை வேலிடேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கோ
பண்ணுறதுக்கோ இதெல்லாம் வந்து ஏஐயால் பண்ணிட முடியாது. ஸோ ஏஐ வந்து கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் அதை வந்து நம்ம தான் வந்து அதை ரிவ்யூ பண்ணுறது, இந்த எதை வந்து எங்கே இடத்துல இருக்கணுமா வேணாமா அதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து செக் பண்ணணும். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏஐ வந்து உங்களோட ரியாக்ட் ஜாபை எடுக்கலை, அதனால் அதுலேருந்து ஒரு புதிய கேட்டகரி தான் வந்து வருது. ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் பவர். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ்ன்றது வந்து இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டூல் மட்டும் அப்படின்றது யாருமே சொல்லிடவே முடியாது. இப்போ இது சர்வர்லேயும் ரன் ஆகுது. ஸோ அதால் வந்து ரவுட்டிங் ஹேண்டில் பண்ண முடியும், ஏபிஐ கால் பண்ண முடியும், சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஃபுல் ஸ்டாக்காக நம்மளால் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரியாக்டோட ஒரு ஃபுல் பவர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாலாவதாக வந்து ஈகோ சிஸ்டம், இந்த வேர்சல், ஏடபிள்யூஎஸ், ஆம்ப்ளிஃபை, சூப்பர்பேஸ், என்ன ஒரு பெரிய கம்பெனி ஏஎஸ்டிகே கம்பெனி எதை எடுத்திங்கனாலுமே ரியாக்டை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டிகேட் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் டெவலப்பர்ஸ் தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கலாம். ஸோ ரியாக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்குது, க்ரோ ஆகுது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் 5வது பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கே புரியும். ஸோ 5வது பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கம்யூனிட்டி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா ரியாக்டில் தான் வந்து இருக்குது. இன்னமும் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டக்காக இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆன்சர் வரல அப்படின்னா லைப்ரரி இருக்குது, சொல்யூஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நிறைய ரியாக்ட் டெவலப்பர்ஸ் உங்களை சுற்றி பார்த்தாலே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ 6வதாக பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்கில்ஸ். ஸோ வந்து இன்னுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரியாக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ்க்கு போகலாம். ஸோ சேம் கான்செப்ட்ஸ் அதே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னுமே வந்துட்டு 3D டெவலப்மெண்ட் இல்லை விஆர் எக்ஸ்பீரியன்சஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான். இதில் வந்து இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, பட் இது ஒரு ஃபவுண்டேஷனுங்கிறப்போ உங்களுக்கு வந்து ரியாக்ட்லேருந்து நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ்க்கு இப்போ நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் படிக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ரியாக்டோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ரியாக்ட் நேட்டிவோட வீடியோஸ்லாம் வந்து நம்ம போடலாமா, ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான வீடியோஸை வந்து கண்டிப்பாக மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் ப்ளஸ் ஏஐ இது வந்து சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அது உண்மைதானா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு டெவலப்பர் வந்து ரியாக்டை எடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன ஏஐ டூல்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏஐ டூல்ஸோட வச்சு யூஸ் பண்ணும்போது. ஸோ சாட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஏஐயோட இது வந்து இருக்குது. ஸோ ரியாக்டோட ஏபிஐயோட டேரெக்டாக பேசிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ரியல் டைமில் வந்து யூஏயாக வந்து மாறும். ஸோ இமேஜ் ஜென்ரேஷன் டூல்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரியல் டைம் இப்போ டேஷ்போர்டு இருக்குது, இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறதை ரியல் டைமில் வந்து பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரியாக்ட் தான். ரியாக்டோட ஒரு ஏபிஐ கால் ப்ளஸ் ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இது டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு GitHub Copilot ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா GitHub Copilot கொஞ்சம் ஃப்ரீயான காஸ்ட்லேயே வந்து ஃப்ரீயாகவே வந்து தராங்க நிறைய டோக்கன்ஸ் வந்து. நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சிருந்தா ஒரு GitHub அக்கௌண்ட் வச்சிருந்தா போதும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயான கொஞ்சம் டோக்கன்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ இதனால் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரியாக்ட் தெரிஞ்சிருக்கணும். ரியாக்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அதை சஜஸ்ட் பண்ணுறதுல கரெக்டான ஒன்று மட்டும் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அக்செப்ட் பண்ணனால உங்களுக்கு ஒரு 5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. நீங்களாக வந்து லைன் பை லைனாக எழுத வேணாம். பட் அது சஜஷனில் காட்டும் போது இது கரெக்ட் தானா, இந்த இடத்துல போடலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா கண்ட்ரோலுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இதனால் ஒரு ஸ்டடியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த GitHub நடத்துல ஒரு ஸ்டடியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து கோபைலட்ஷிப் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கோபைலட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துட்டு ஆல்ரெடி 55% ஃபாஸ்டராக தான் இருக்காங்க மற்ற டெவலப்பர்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களோட டெவலப்பர் நாலேஜ் வந்து ரியாக்டில் டீப்பாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஏஐயும் உங்கள் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள். ஸோ பேசிக்காக வந்து ஒரு 3x டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த பெஸ்ட் டெவலப்பர்ஸ் 2025லேயுமே நம்ம போன வருஷம் பார்த்தாலுமே ரியாக்ட் வித் ஏஐ டூல்ஸ் பண்ணுறவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மாசான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரியாக்டோட லேர்னிங் ரோட் மேப். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரியாக்டே தெரியல, இப்போ நான் வந்து ஒரு கிளியர் கட்டாக இனிமேல் தான் நான் இதை வந்து பார்க்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன இதுலேருந்து தெரியல, இனிமேல் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 4 ஃபேஸ் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த 4 ஃபேஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபேஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ். இது வந்து ஒரு 4 to 6 வீக்ஸ் ஆகும், 4 to 6 வாரம் ஆகும். ஸோ நீங்கள் ரியாக்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாலிடாக வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் ES6+ இருந்துச்சு அப்படின்னா அதாவது பேசிக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங், ஆரோ ஃபங்க்ஷன்ஸு, அரே மெத்தட்ஸு, ப்ராமிசஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நான் நெகோஷியபிள் கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் வந்து ஒரு இம்பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து இதுலேருந்து புரிஞ்சுப்பீங்க. உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபவுண்டேஷனே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் தான் நீங்கள் ரியாக்ட்குள்ளே வரணும். ஏன்னா சில பேர் வந்து ஜாவாஸ்கிரிப்டே படிக்காமல் நேராக ரியாக்ட்குள்ளே வந்துருவாங்க, என்ன ஏது ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு மேலே தான் ரியாக்டே இருக்குது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் கோர்.
இது ஒரு 6 to 8 வாரம் ஆகும், 6 to 8 வீக்ஸ் ஆகும். ஸோ நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸு, ஸோ JSX, யூ ஸ்டேட்னா என்ன, யூஸ் எஃபெக்ட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாலே ஒரு டு டூ ஆப்ஸு, கவுண்டரு, இல்லை சிம்பிளாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த 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 ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸ் 2 இருக்குல்ல, இந்த ஃபேஸ் 2ல் தான் நிறைய பேர் ரியாக்ட் மேலே வந்து பிடிச்சி போய் இதில் வந்து இந்த ரியாக்டை வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணிடவே கூடாது. ஸோ இது கிவ் அப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பாருங்கள். பட் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து நான்லாம் வந்து பண்ணும்போது இப்போ இந்த வாட்ஸ்அப்பை வந்து திருப்பி வந்து நம்மளாக வந்து எப்படி பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு யூஐ எப்படி டிசைன் பண்ண முடியும், இதை நம்ம லைவாக வந்து ஸ்க்ரீனில் ப்ரௌசரில் பார்க்கும்போது ஆஹா செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ இந்த ஃபேஸ் 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டுறவே கூடாது. இந்த ஃபேஸ் 2 வந்து ரொம்பவே உங்களோட ரியாக்டோட கோர், அந்த காம்பனன்ட்ஸ், ஹூக்ஸு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக உங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா ஈகோ சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு 4 to 6 வாரம் வந்து ஆகும். ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர் வந்து எப்படி வந்து நேவிகேஷனுக்கு, ரீடக்ஸு, ஜஸ்டாண்டு, ஸோ இதெல்லாம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணணும், ஸோ பேசிக்காக ரியாக்ட் கொரி சர்வர் டேட்டாக்கு வந்து எப்படி கொரி பண்ணணும், ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனல் டாய் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பேசிக்காக வந்து நான் வந்து இதை டெமோக்கு பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஆப்புக்கு வந்து தேவையான எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் 3ல் வந்து வந்துடும். ஸோ 4வது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து அட்வான்ஸ் ஸ்கில்ஸு. Next.js வந்து ஒரு 6 to 8 வீக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்துடலாம். டைப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா எல்லா கம்பெனியுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் Next.js. ஸோ Next.js வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் ரியாக்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக Next.js வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ டெஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா டெஸ்டிங் வந்து எப்படி கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது இல்லையா, அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்குள்ளே லேர்னிங் பார்ட் டைம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு இப்போ இந்த ஒரு இதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக வந்து இதை முடிச்சிடலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கில்லெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட கெரியரையே மொத்தமாக சேஞ்ச் பண்ணுற, பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இதில் வந்து உண்டு. பட் நான் இதில் வந்து போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு 4 to 6 வீக்ஸ், 6 to 8 வீக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதில் வந்து இருந்து உங்களுக்கு அது நல்லா தெரியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த வீக்ஸ் உங்களுக்கு பேஸ்ட் அப்பான் த நாலேஜ் வந்து அந்த வீக்ஸ் வந்து மாறும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நம்பர்ஸ் வந்து பொய் சொல்லவே சொல்லாது. ஸோ இப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து தரலாம். ஸோ ரியாக்ட் வந்து என்ன அவுட் ஆஃப் ஃபேஷனாக மாறிடுச்சு, இதை தாண்டி நான் வேறு ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரியாக்ட் தான் வந்து நம்பர் 1 மோஸ்ட் யூஸ்ட் வெப் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட டெவலப்பர் சர்வேல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 வருஷம் இல்லை, மல்டிபிள் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்னால வந்து வந்திருக்கு. ஸோ இது ஏதோ ஒரு ட்ரெண்டிங்காக வந்து வந்திருக்கு அதனால் வந்து இருக்குது அப்படின்றது கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக டாப்பில் வந்து இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40% ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை ரியாக்ட் பேஸ்டு டெக்னாலஜியில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணுதுங்கிறது இல்லை, ரியாக்ட்னால தான் மார்க்கெட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 3 மில்லியன் ஜாப் லிஸ்டிங்ஸ் வந்து இன்னுமே வந்து ஸ்டில் வந்து இருக்குது ரியாக்டில். நீங்கள் போய் வேணால் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் அது கூட தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து அது வந்து குறையவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 4வதாக பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே ஓடும். ஸோ அதனால் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா $115K வந்து நாங்கள் வந்து ரியாக்ட் டெவலப்பருக்கு 2025 டேட்டா படி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அது பேஸ்ட் அப்பான் த வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் நாலேஜ் இதை பேஸ் பண்ணி சேலரி மாறும். பட் ஒரு ஆவரேஜாக இந்தியனுக்கு பார்த்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து 3 to 6 LPA வரைக்குமே ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது ரியாக்ட் டெவலப்பருக்கு. நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை தாண்டியுமே ரியாக்டில் வந்து இன்னுமே உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா வந்து அதை தாண்டியுமே நீங்கள் LPA வாங்கலாம். பட் பேசிக்காக நீங்கள் ஒரு 3 to 6 LPAவில் வந்து ப்ளேஸ் ஆகலாம். ஸோ இந்த இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி நம்ம வந்து சேலரி நெகோஷியேட் பண்ணணும், என்ன மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்பாங்க, ரெஸ்யூம்லேருந்து ஆஃபர் லெட்டர் வாங்குற வரைக்கும் நம்ம க்ளீனாக கைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, நான் இன்டர்வியூக்கு ஒரு புதுசாக ஸ்விட்ச் ஆக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துமே இன்னுமே வந்து ஷுட் யூ லேர்ன் ரியாக்ட் இந்த ஏஐரா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா எஸ். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐனால இல்லை, பட் எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து ஜென்ரேட் ரியாக்ட் கோடை வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணும், முன்னாடியோட இப்போ நிறையவே ஜென்ரேட் பண்ணுது. அதனால் மோர் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் தேவை தான் படுறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கோடை ரிவ்யூ பண்ணுறதுக்கும், ஆர்கிடெக்ட் பண்ணுறதுக்கும், அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து தேவைப்படுறோம். ஸோ ரியாக்ட் டெவலப்பர்ஸாக நம்ம வந்து தேவைப்படுறோம். ஸோ இந்த டிமாண்ட் வந்து போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் வந்து தேவையில்லை அப்படின்றது கிடையாது. இது வந்து அப்பில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் விடாமல் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஜாவா
ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சுட்டு ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு மேலே நீங்கள் ரியாக்ட்டுமே வந்து போடலாம். ஸோ ரியாக்ட் டெவலப்பர்ஸ் இதில் வந்து ஏஐ டூல்ஸை யார் மோஸ்ட்லி யூஸ் பண்ண தெரியுறாங்களோ அவங்க தான் வந்து இப்போ ஒரு ப்ரொடக்டிவ் இன்ஜினியர்ஸாக வந்து இந்த வேர்ல்டில் வந்து பார்க்கப்படுறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களால வந்து சீக்கிரமாக பில்ட் பண்ண முடியும், நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் கோடு வந்து எழுதும். ஸோ நம்ம அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இது வந்து பக் எங்கே இருக்குது, ஃபியூர் பக்ஸ் தான் இருக்கும், ஸோ நம்ம அதை டக்கு டக்குன்னு எரிச்சு பார்த்துடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு சேலரியுமே வந்து கொஞ்சம் ஹை சேலரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பார்த்து எப்படி எடுக்கிறீங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் யுவர் ரியாக்ட் ஜர்னி டுடே, இன்றைக்கே ஆரம்பிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எந்த ஒரு இதுவுமே தேவையே இல்லை, காரணமே வந்து சொல்லாமல் இல்லை எனக்கு இன்றைக்கி முடியல அதெல்லாம் வேணாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீ ரிசோர்ஸஸே அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. react.dev அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஃப்ரீ கோடோட கேம்பில் ரியாக்ட் கோர்ஸ் இருக்குது. நம்மளோட இதுலேயுமே வந்து நம்ம ரியாக்ட் பற்றி பேசியிருந்தோம். நம்ம ஃபுல்லும் என்னென்ன இருக்கோ, யூஸ் ஸ்டேட்னா என்ன, யூஸ் எஃபெக்ட்னா என்ன, அந்த ஹூக்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸு, யூஸ் ரெடியூசர்னா என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கிறதுலேருந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா நான் ரியாக்டோட பிளேலிஸ்ட்டை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏஐ பவர் டூல்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா GitHub Copilot ஃப்ரீ டயர் வந்து இருக்குது, ChatGPTயில் கோடெக்ஸும் கொஞ்சம் ஃப்ரீ டயர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் vivo.dev by Vercel, ஸோ Vercelலும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. இல்லை நீங்கள் ஐடிஇ போகணும் அப்படின்னா கர்சர் இருக்குது, இல்லை ஆன்டி கிராவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஐடியிலுமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். VS கோடில் கூட இப்போ வந்து கொஞ்சம் அந்த ChatGPT அந்த இது வந்து சேட் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுலேயுமே கொஞ்சம் ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏஐக்கு வந்து காசு கொடுத்து தான் வாங்கணுன்றது கிடையாது, ஃப்ரீயாகவே நிறையா இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து நிறையா வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எடுத்தோடனே வேறு ஏதாவது போய் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு டு டூ ஆப் எப்படி வந்து ஹூக்ஸை வச்சு பில்ட் பண்ணுறது, ஸோ அதுவே உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுத்தரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டு டூ ஆப்பில் ஹூக்ஸை வச்சு பில்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து வெதர் ஆப் வித் ஏபிஐ. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். நான் ரியாக்டோட ப்ராஜெக்ட்ஸ் பிளேலிஸ்ட்டையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஓகே. ஸோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ ரியாக்டில் கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ சாட்பாட்டு எப்படி வந்து அதாவது ஒரு ஓப்பனி வச்சோ இல்லை கிளாட் வச்சோ ஏதோ ஒன்று வச்சு ஒரு சாட்பாட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் வந்து நாலேஜ் மட்டும் கொடுக்காது, அது உங்களோட இன்டர்வியூக்கு ஒரு 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 அடித்தளமாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து பெஸ்ட்டு டைம் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலனாலும் இன்றைக்கி தான் அதுக்கான நல்ல நாள். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ரியாக்ட் படிக்கணுமா வேணாமா, ஸோ இதனால் வந்து ரியாக்ட் வந்து ஆப்ஷனல் கிடையாது. ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோட கரியரில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஸோ அதனால் ரியாக்ட் படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். நீங்கள் இந்த ஏஐ ஏரா எந்த ஏரா வந்தாலுமே ரியாக்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட் டெவலப்பர்ஸாக வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியை ஃபாஸ்டர் பண்ணுறது தான். ஸோ இதனால் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரியாக்ட் ப்ளஸ் ஏஐ வந்து ஒரு பயங்கரமான கெரியர் தான். இது வந்து இந்த கெரியரை வந்து முடிச்சிருவோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து பயங்கர ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ரொடக்டிவிட்டி லெவலை உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதுவுமே ஃப்ரீ தான். நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ரியாக்டை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இல்லை இது உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, எப்படி வந்து ப்ளேஸ் ஆகணும் என்ன ஏது, இல்லை வேறு ஏதாச்சும் ரியாக்ட் பற்றியே வந்து இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.